அம்மா பர்வீனு வணக்கம். வணக்கங்கம்மா. அருள்வா கேட்க வந்தீங்களா என்கிட்ட? ஆமாங்கம்மா. சரி, ஆந்திராலேருந்து பேசுகிறீங்க இல்லையா? முஸ்லீம் பொண்ணு. ஆமாங்க. சரி ஆமாங்கம்மா. சரி. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ் பண்ணி இந்து பையனை கல்யாணம் பண்ணீங்க. ஆமாங்கம்மா. அந்த பையன் வந்து உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாங்கம்மா. அப்படி இருக்க காலகட்டத்தில் அந்த பையன் என்ன பண்ணுது, வேலை செய்கிற இடத்துல உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட பழகுது. ஆமாங்கம்மா. அந்த பழக்கத்தின் முடிவில் நீங்கள் அந்த ஃபோனில் பார்த்துடுறீங்க. அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்காரு ஒரு பொண்ணு ஒரு ஆள் கூட பழகுறத நீங்கள் ஃபோனில் பார்த்துடுறீங்க. ஆமாங்கம்மா. அதன் விளைவாக நீங்கள் சண்டை போடுறீங்க, திட்டுறீங்க, அவருக்கு திருந்தவும் இல்லை, அப்படியே நீங்கள் பிரிஞ்சிடுறீங்க. ஆமாங்கம்மா. சரி, அந்த இந்து மாப்பிள்ளையோட பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறியா? சந்தோஷ். ஆமாங்கம்மா. என்னதான் நீங்கள் ஒரு கிறிஸ்டின் என்னதான் நீங்கள் ஒரு முஸ்லீம் பொண்ணாக இருந்தாலுமே சரி, இந்த முருகன் கோயிலுக்கு போய் முருகன்லாம் நல்லா கும்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆமாங்கம்மா. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் சண்டை போட்டீங்க, பிரிஞ்சு சண்டை போட்டு அந்த ஆள் திருந்தாமல் அந்த பொண்ணையே இழுத்துட்டு ஓடி போய் அது கல்யாணமும் ஆகி ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு. ஆமாங்கம்மா. சரி, இப்போ உங்களுக்கு 29 வயசாகுது. நீங்கள் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஹிந்து மாப்பிள்ளை ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமாங்கம்மா. அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை வேணாமா, அவன் நல்லவரா, இந்த வாழ்க்கையாவது எனக்கு நிலைக்குமான்னு என்னை அருள்வா கேட்க வந்தியா தாயி? ஆமாங்கம்மா. சரி, இப்போ நீங்கள் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அந்த பையன் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. சரி, அந்த மாப்பிள்ளை பையன் பேர் சரவணன். ஆமாங்கம்மா. நீ முஸ்லீம் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு 2 குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி வந்திருக்காரு. சரியா? ஆமாங்கம்மா. 2 பேரும் மனசார விரும்பி தான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. ஆமாங்கம்மா. ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. யார் வீட்டில்? உங்கள் பையன் இருக்க அந்த 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு நல்ல விருப்பம். அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் நல்ல விருப்பம். இது உண்மையா? ஆமாங்கம்மா. நல்லா சத்தமாக கேட்கவே இல்லைம்மா. ஆமாங்கம்மா. சரி, இந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா, நீங்கள் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பையன் உங்களை விட்டு போகாது. உங்கள் மேலே உயிராக இந்த பையன் இருக்கும். கடைசி வரைக்கும் இவர் கூட தான் இருப்பீங்க. சரிங்கம்மா. சரி, இப்போது இந்த பையன் கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லதை தவிர நீங்கள் இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த பையன் உங்களை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்கம்மா. இந்த பையன் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் வாழலாம். சரிங்கம்மா. உங்களோட பேருக்கும் அவருடைய பேருக்கும் நல்லா இருக்கு. சரிங்கம்மா. இதுக்காக தான் நீங்கள் என்னை அருள்வா கேட்க வந்தீங்க. ஆமாம்மா. ஏற்கனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்து வந்திருக்கீங்க. இந்த வாழ்க்கை கிடைக்குமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரும் சின்ன வயசு பொண்ணாக இருக்க கல்யாணம் பண்ணிக்க பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக இருக்குமான்னு என்னை கேட்க வந்தீங்க. சரியா? சரியா இருக்குமா? கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குமா? நன்றிம்மா. நன்றிம்மா.